வணக்கங்க, காலை வணக்கங்க. இன்றைக்கி தினமலர் பொதுக்கடத்தை போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா இன்றைக்கி தேதி என்னென்னா 4 ஏப்ரல் 2026ங்க. நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல, இனிமேல் தான் சால்வ் பண்ண போவாங்க. 1 by 1 பார்த்து ஆன்சர்ஸ் கொஸ்டின் செக் பண்ணி சால்வ் பண்ணலாங்க. இதுதான் என்னோட கொஸ்டின்ஸு. 1 by 1 ஆரம்பிப்போம். இடமிருந்து வலம். ஔவையார் இயற்றிய நீதி நூல்களில் ஒன்று. ஔவையார் இயற்றிய நீதி நூல் அப்படின்னு சொல்லலாம், ஆத்திசூடி சொல்லலாம், கொன்றை வேந்தன் சொல்லலாம், முதுரை நல்வழி, இவ்வளோ ஆனால் சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு 6 எழுத்து வேணும். 6 எழுத்துன்னா ஆத்திச்சூடி மட்டும்தாங்க வரும். ஆத்திச்சூடினா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சின்னம், அந்த இதெல்லாம் படிச்சுப்பீங்கள்ல, இயல்வது கருவில் ஈவது. ஸோ இதான் ஆத்திச்சூடி. ஒன்றுக்கு ஆவிலேருந்து எல்லாத்துக்கும் மீனிங்கோடு கொடுத்துருப்பாங்க, நல்வழிக்காக நீதி நூலில். ஓகே, 1 மேலேருந்து கீழே. டேஷ் துன்பத்திற்கு காரணம் என்ற புத்தர், கௌதம புத்தர் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையே துன்பத்திற்கு காரணம். சரிங்க. 5 இடமிருந்து வலம். சிலுவையில் அறியப்பட்ட டேஷ் நாதர், ஈக்கு அப்புறம் டேஷ் போட்டிருக்காங்க, இயேசுநாதர். ஓகே. 6 மேலேருந்து கீழே என்ன, சூழ ஆமிக்கி. நாக்கு அறிவது, நாக்கு வந்து என்ன பார்க்கும், சுவையை பார்க்கும், சுவை. சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன, தீல ஆஞ்சுக்கு. டேஷ் கடலோடியும் திரவியம் தேடு, திரைக்கடலோடியும் திரவியம் தேடு, கடலை தாண்டியும் எல்லாத்தையும் தேடு, அறிவு பணம் எல்லாத்தையும் செல்வம் எல்லாத்தையும் தேடுன்னு சொன்னாங்க. கொன்றை வேந்தனில் ஔவையார் சொன்னது. 3 மேலேருந்து கீழே, சூழ ஆஞ்சுக்கு. ஆண்டாளை டேஷ் கொடுத்த சுடக்கூடிய என்று சொல்வார்கள். ஆண்டாள் அப்படின்னாலே 3 12 ஆழ்வாரில் ஒருத்தங்க, இவங்க வந்து சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. சூடி கொடுத்த சுடர்கொடி. ஓகேங்களா. அவங்க அதாவது நம்ம கோதை நாச்சியார், ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கோதை நாச்சியார் தான் சொல்கிறோம் நம்ம. ஓகே. 4 இடமிருந்து வலம் என்ன, வேகம். ஹிண்ட் வருதான்னு பார்ப்போமா. 4 மேலேருந்து கீழே. சண்டியர் என்று முதலில் பெயரிடப்பட்ட கமலஹாசன் திரைப்படம் பின்னர் இப்படி படமானது. சண்டியர்னு கமல் வேஷம் மட்டும் நடிச்சிருப்பாப்புல, சண்டியர் வேஷத்தில். அந்த படம் பேர் என்னன்னு கேட்காங்க. 4 மேலேருந்து கீழே. விருமாண்டின்னு சொல்லலாம். விருமாண்டியில் வந்து கமலோட வேஷம் வந்து சண்டியர். விருமாண்டி. ஓகேங்களா. இது வந்து 2004 வந்த படம், ஐ திங்க். ஓகே. 4 இடமிருந்து வலம் இப்போ தான் பார்த்தோம். வேகம், ஸ்பீடை வந்து விரைவு ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதேமாதிரி வேகம்னா இங்கே விரைவுன்னு சொல்லலாம். இல்லைன்னா துரிதம்னா 4 எழுத்து சொன்னோம்னா துரிதம் சொல்லியிருக்கலாம். சரி. 7 இடமிருந்து வலம் என்ன, நடு எழுத்து மூவுக்கு. டேஷ் மூஞ்சி குமார், விஜய் சேதுபதி ஏற்ற ஒரு கதாபாத்திரம். சுமார் மூஞ்சி குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமார் மூஞ்சி குமார். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார், ஐ திங்க் 2013 வந்த படம்னு நினைக்கிறேன். அப்போவுமே வந்த படம் சுமார் மூஞ்சி குமார்னு சொல்லுவாப்புல. ஓகே. 11 இடமிருந்து வலம் என்ன, ஒரு வகை மேற்கத்திய நடனம். ஒரு வகை மேற்கத்திய நடனமுக்கு ஹிண்ட் வேணுமே, டீல ஆன்சுக்கு. 12 மேலேருந்து கீழே என்ன, பிரபல ஆப்பிள் கணினி நிறுவனத்தை நிறுவியவர் யார், ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆப்பிள் ஃபோனு, ஐபேடு, ஆப்பிள் ஐட்டத்தை எல்லாத்தையுமே வந்து நிறுவனர் வந்து இவங்க தான், ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகே. இப்போ பாருங்க, 11 இடமிருந்து வலம் என்னன்னு சொன்னோம்,
ஒரு வகை மேற்கத்திய நடனம். ஐஎம்ஏ டிஸ்கோ டான்ஸர்னு ஒரு பாட்டு கூட இருக்குது, டிஸ்கோ டான்ஸ். ஓகே. ஸோ 14 இடமிருந்து வலம் என்ன? பெண்ணின் இதழ்களை இந்த பழத்தோடு சங்க இலக்கியங்களில் சொல்வது உண்டு. கோவை பழம் தானே சொல்லுவாங்க, 3 எழுத்து இருக்குது. சரி, 17 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பிரபல எழுத்தாளர் முகமது பஷீர் டேஷ் முகமது பஷீர். இவர் கேரளாவை சேர்ந்தவங்க. வைக்கம் முகமது பஷீருங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். வைக்கம் முகமது பஷீர் இவர் வந்து நம்ம சுதந்திர போராட்ட வீரர் ப்ளஸ் வந்து ரைட்டர், எழுத்தாளர். இவர் வந்து கதைகளின் சுல்தான் அப்படிங்கிற நேமில் இவர் அழைப்பாங்க. ஓகே. 16 இடமிருந்து வலம் பாருங்க. வேறு எதுவும் ஹிண்ட் வருதான்னு பார்ப்போமா? 16 பெண்ணின் இதழ்களை சங்க இலக்கியங்களில் இப்படி அழைத்தது உண்டு. கோவை பழம் அப்படிங்கிறத கோவை பழம் அப்படின்னு சொல்லலாம். கோவக்காய்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? காய்கறி கடையில் கோவக்காய் இருக்கீங்களா? அந்த கோவக்காய் பழுத்தா கொவ்வை பழம், கொவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. கோவக்காய் வந்து எப்படி இந்த லிப் ஷேப்பில் நீட்டமாக இருக்குமோ அதை தான் சொல்கிறாங்க கொவ்வை பழம். கொவ்வைங்கிறதுக்கு நான் காய்க்கு எக்ஸாம்பிளே கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ 18 மேலேருந்து கீழே என்ன? நஞ்சு. நஞ்சை வந்து நஞ்சுக்கு எது சொல்லு? அமுதம். ஆனால் 3 எழுத்தாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அமுதுன்னு சொல்லலாம். அமுது. ஓகே. ஸோ 21 இடமிருந்து வலம் என்ன? தீவிரமாக. எல்லா வேலையும் தீவிரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மூவுக்கு இருக்கு. மும்மூலமாக பார்க்கான்னு சொல்லலாமா? மும்மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது கரெக்டு தானே செக் பண்ணுறதுக்கு இந்த மூவை செக் பண்ணி பார்த்தோம்னா, முக்கோணத்துக்கு 3 உண்டு, வட்டத்துக்கு எதுவுமே இல்லையா. முக்கோணம்னா 3 கார்னர் இருக்கும். கார்னர் தமிழில் வந்து முனைன்னு சொல்லலாமா? அப்போ கரெக்டு இந்த ஆன்சர். சரிங்க. அடுத்து நம்ம இந்த சைடு சால்வ் பண்ணி வந்துட்டோம். இப்போ இந்த இதுலேருந்து சால்வ் பண்ணுவோம். 10 இடமிருந்து வலம் என்ன? எலி வலையானாலும் டேஷ் வேண்டும். இதுக்கு வேறு ஹிண்ட் இருக்குதான்னு பார்ப்போங்க. 8 மேலேருந்து கீழே. நடிகை ஸ்ரீதேவியின் கணவர். நடிகை ஸ்ரீதேவியோட கணவர் யாருன்னா போனி கபூர் நினைக்கிறேன். போனி கபூர். போனி கபூர் ஆன்சர் கரெக்டாக தான் அது எழுத்து. ஓகே. 9 மேலேருந்து கீழே என்ன? பயிர்களுக்கு நடுவே இது வேண்டாமல் வளரும், தேவையில்லாமல் வளரக்கூடிய புல்லெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா களைன்னு சொல்லுவோம். களை. சரி, 10 இடமிருந்து வலம் என்னன்னு பார்த்தோம். எலி வலையானாலும் டேஷ் வேண்டும். எலி வலையாக இருந்தாலும் தனி வலை. தனி வலை. எலி பெரிய வீடாக இருந்தாலும் ஒன்றுக்கு தனித்தனியாக வீடு இருக்குமா உள்ளுக்குள்ளே. எலி வலையாக இருந்தாலும் தனி வலை வேண்டுமா அதுக்கு. ஓகே. இதை வந்து இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய வேர்டில் மீனிங் ஆகக்கூடியதான். சரிங்க. 15 இடமிருந்து வலம் 3 எழுத்து போகுதுங்க. டேஷ் ராமாயணம் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பரதனாக நடித்தார். பூ இருக்கனால சம்பூரண ராமாயணம். சம்பூரண ராமாயணம் வந்து சிவாஜி கணேசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பரதனா நடிச்சிருக்காரு. அப்போ ராமர் நடித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா என்டி ராமராவுங்க. படம் 1958 வந்த படம். சரி, 14 மேலேருந்து கீழே என்ன? திட்டுச்சொல். அடுத்தவங்களை திட்டுறது, நல்லா அந்த மாதிரி திட்டுறதை வந்து என்ன சொல்லுன்னு சொல்லலாம் கேட்காங்க. அப்போ 13 வச்சு கண்டுபிடிப்போம். 13 இடமிருந்து வலம் என்ன? காதல் சோக முடிவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ள படம்.
டேஷ் தாஸ். ஈஸியாக சொல்லிடுவாங்கங்க. தேவதாஸ், இந்த நாய்க்குட்டியோடு உட்காந்து சொல்லுவாங்கள்ல, தேவதாஸ். ஓகே, 14க்கு இப்போ 2 ஹிண்ட் வந்துச்சு. திட்டுச்சொல். இதை வந்து என்னன்னு சொல்லலாம்? திட்டுறதுன்னா வசவு வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. வசவு சொல்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இது கரெக்டானு பார்த்துவோம். 19 இடமிருந்து வலம். டேஷ் புகினும் கற்கை நன்றி. கற்கை நன்றி, கற்கை நன்றி. பழையடியும் கற்கை நன்றி, கற்கை நன்றி. பிச்சை புகினும் கற்கை நன்றி. பிச்சை எடுத்தாவது படிக்கணும், படிப்பை கல்வியை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சொன்னது வந்து அதிவீராம பாண்டியன். எங்கே சொல்லியிருக்காருன்னா வெற்றி வேர்க்கை நூலில். ஓகே, 19 மேலேருந்து கீழே. படத்துலலாம் பார்க்கல இந்த டைலாக், இந்த மெசேஜ் வரும். புகை பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு. இது உண்மையான மெசேஜுங்க. நம்மளுக்கும் கேடு, அடுத்தவங்களுக்கும் கேடு. புகை பிடிப்பது கேடு. ஓகே, கடைசி 20 மேலேருந்து கை சைகைகளால் உணர்த்துவது. சைகை கொடுக்கறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, கை அசைவுகளால் கொடுக்கறதுன்னு சொல்லியாச்சு. இங்கேயே ஆன்சர் நானும் சொல்லிட்டேன். சைகை கொடுக்கறதுனா சிக்னல் மூலம் வந்து நம்ம மெசேஜை பாஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இன்னைக்குள்ள எல்லா ஆன்சரும் சால்வ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஆன்சர்ஸ். ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்டில் கொடுங்க. தேங்க்யூங்க.